டாக்டர், தினமும் ரொம்ப சோர்வா இருக்கு. வயல்ல வேலை பண்ணினா உடம்பு முழுக்க வலி வருது. உங்க ரிப்போர்ட் எல்லாம் பார்ப்போம். நீங்க தினமும் என்ன வேலை பண்றீங்கன்னு சொல்லுங்க. பயிர் நல்லா வளரணும்னு ரசாயன மருந்து தெளிக்கிறேன். ஆனா இப்போ அதனால என் உடம்பு சரியில்லாம போகுது. நீங்க அடிக்கடி ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துறீங்க. இந்த ரசாயனம் மெதுவா உங்க உடம்ப பாதிக்குது. இது சாப்பிடுற மக்களுக்கு மட்டும் இல்ல, பயிர் வளர்க்கிற விவசாயிகளுக்கும் ஆபத்து. கண்டிப்பா ரசாயனங்களுடன் தொடர்பை குறைத்துக் கொள்ளுங்க. இந்த மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு விவசாயிய சிகிச்சை பண்ணேன். ரசாயன விவசாயம் அவரோட உடம்ப கெடுத்துருச்சு. இந்த பிரச்சனை எல்லா இடங்கள்லயும் அதிகரிக்குது. பயிர்கள் சீக்கிரம் வளரணும்னு உடம்ப கெடுத்துக்கிறாங்க. அப்படியானால் நம்ம குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது? நம்ம குடும்பம் எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? இதுக்கு ஒரே வழி இயற்கை வழியில செய்யற விவசாயம்தான். ரசாயனம் இல்லாத சாப்பாடு சாப்பிட்டா நிறைய நோய்களை தவிர்க்கலாம். எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்கானிக் பண்ணை இருக்கு. நாளை காலையில அங்க போலாம். இதுதான் நக்ஷத்ரா பண்ணை. இங்க முழுக்க இயற்கை விவசாயம் தான். பாருங்க, இவர்கள் மீன் அமிலம், பஞ்சகவ்யம் பயன்படுத்துகிறார்கள். இதுதான் உண்மையான ஆரோக்கிய விவசாயம். விவசாயிகளை போற்றுவோம். விவசாய தின வாழ்த்துக்கள்.